தொடர்ச்சியா தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் ஒதுக்கல, பணங்கள் ஒதுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்க பார்க்கும்போது எதற்காக எதை சொல்றாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சில திட்டங்களை அறிவிக்கும் போது அது வந்து மாநிலங்களுக்கு வந்து தமிழகத்திற்கு வஞ்சம் தீர்க்க வழி தீர்க்க வேண்டும் எண்ணத்திலே அவர்கள் வந்து எந்த ஒரு திட்டத்தை வெரி பாலிசி டிசிஷன் டேக்கன் திட்டங்கள் என்டையர் கண்ட்ரி. அனைத்து மாநிலங்கள் தகுதிதான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அது மத்திய அரசு தான் அதை ஊக்குவித்து செயல்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. காரணம் அவங்க பெரிய அட்வைசரி கமிட்டி இருக்கு. என்ன பண்ணணும், எந்தெந்த திட்டங்களை எங்கு செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை வகுக்கப்பட்டு அது ஒப்புதல் பெற்ற பிறகுதான் வருகிறது. அது உங்களிடம் இருக்கிற சக்தி எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வராவிட்டால், உங்களுக்கு சரியான திட்டத்திற்கு பணம் இல்லாவிட்டால் நீ அங்கே சென்று அமர்ந்து அதை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கீங்க, அது எப்படி செலவிட போகிறீர்கள் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு தகுந்தாற்போ அவங்க திடீ ஒதுக்கத்தான் செய்வார்கள் என்னுடைய கருத்து. ஆனால் குறை கூறி கொண்டிருப்பதை விட நிறையாக செயல்படுத்துவது, திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பொருளாதார உதவி எப்படி தேவைப்படும் என்று எடுத்துரைத்தால் அது சிறப்பாக நடந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. போல ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவாகி இருந்தது. முருகன் கோயிலுக்கு செல்கிறார். முருகனை வந்து தரிசித்து விட்டு அவன் வந்து அனைவரும் தரிசிக்க வேண்டும் எண்ணத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைப்பதற்கு ஒரு நாட்டின் பிரதமர் செல்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிரதமர் வந்து ஏற்கனவே சர்ச்சை உருவான பிறகு அவர் அங்கு செல்கிறார் என்று சொன்னால் அது வந்து உண்மையாக வந்து என்ன அளவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படை வழங்கப்பட்டிருக்கு உணர்ந்து அந்த இடத்துல வந்து திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் எண்ணத்தை அவர் மனதில் தோன்றி இருக்கிறது சொல்கிறார். இதுக்கு வந்து காரணம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அரசியல் காரணம் கற்பித்து ஏற்கனவே சர்ச்சைக்காக அங்கு செல்கிறார் என்று எடுத்துக்கொள்வது சிலரின் கருத்தாக இருக்கிற பலரின் கருத்தை அவங்க செல்வது நம்மை பெருமைப்படுத்தியதாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். சார், இப்போ நடிகர் விஜயோட மனைவி வந்து விவாதத்துக்கு எடுத்து மனத்தாக்கி பண்ணியிருக்காங்க. அதோட குடும்ப விஷயம் பற்றி நான் பேசுகிறேன். சார், இப்போ இந்த சசிகலா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இந்த நாட்டில் இருக்கு. அனைவரும் அரசியல் வர வேண்டும் என்று இருக்கும்போது யார் வேணாலும் கட்சி தோங்கலாம், யார் வேணாலும் வந்து அரசியல் வரணும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புரட்சி தலைவருடன் பயணித்தவர்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறார் சொன்னால் என்ன கருத்தை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. யாரும் கட்சி ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து கொலைகள் நடக்கு. நேற்று கூட கோவில்பட்டியில ஒரு 17 வயசு பையனை ஒரு 18 போதை பள்ளி மாணவர்கள் போதை இன்று வந்து போதைக்கு அடிமையாக்கப்பட்டு போதையினால் வந்து பல வந்து எல்லாமே வந்து விளையாட்டாகவும் போச்சு. பரவாயில்ல இடத்துல வெட்டிட்டு அதை யூடியூப்ல போடுற அளவுக்கு அதனால மிகப்பெரிய கடுமையான சட்டங்கள் வர என்று சொல்றேன். இந்த யூடியூப்ல வந்து பதிவேற்றம் செய்து விடலாம் என்று நினைப்பது தவறு. அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ற இடத்துல அளவுக்கு இந்திய இதை மத்திய அரசு வந்து கடுமையான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் அறிவிப்பு வந்து மாநாட்டில் இருக்கலாம். உங்களுடன் பயணித்தவர்களுக்கு எந்த மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குமா? என்னுடன் பயணித்தவர்களுக்கு முதல்ல மாநிலங்களுக்கும் சரி மாவட்டங்களிலும் சரி பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் களத்தில் எப்படி செயல்பட வேண்டும் பொறுப்புகளும் வழங்க இருக்கிறேன். அதையும் நான் இப்ப வெளியிட்டுள்ளது. இந்த இதுல வந்து நான் நிக்கலைன்னு உறுதிப்பட சொல்லிவிட்டேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அது எந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் எங்கு நின்றாலும் வெற்றி பெறுவதற்கான உழைப்பை அவர்களும் தருவார்கள், நானும் தருவேன். நான் வந்து ஒரு இயக்கத்தை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் வந்து ஒரு கட்சியின் அடிப்படை சமத்துவ கட்சியாக இருந்திருந்தால் எத்தனை சீட்டு சொல்லலாம். நான் ஒரு காரியகர்த்தாவாக தேசிய சேர்ப்பு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இயக்கத்தை 17 ஆண்டுகள் நடத்திய இயக்கத்தை இணைத்திருக்கின்றேன். அந்த பெருமைக்குரிய ஒரு தலைவராக இணைந்திருக்கிறேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் சிறந்தவர்கள், வல்லவர்கள், மக்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துரைத்திருக்கின்றேன். செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கையுடன் சந்தோஷமான மகிழ்ச்சியா அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமாங்க. பேச்சுவார்த்தை எடுத்துட்டு கிடக்குது. அவங்க கூட்டணியை வலுவ செலவு சேர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடக்கும். இதுக்கெல்லாம் சரத்குமார் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் நாட்டாங்க வந்து என்பதை நீங்கள் பத்திரிகை தெரிந்திருப்ப செய்தி என்னிடம் கேட்கிறீர்கள். இருந்திருந்தால் கண்டுபிடித்து சொல்லி பிரச்சனை இருக்கா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு சொல்றாங்க, பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு எனக்கு எப்படி தெரியும்? வெளியே வந்தா தானே தெரியும். இல்ல சார், அவங்க கூட்டணியில வந்து அதிக கட்சிகள் இருக்கு. இப்போ அந்த 6 சீட் கேட்கற இடத்துல 2 சீட் அவங்க மேனேஜ் பண்றது வந்து அவங்க தலைவருடைய பிரச்சனை இல்லையே. அவங்க எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறார்களோ அவங்க எப்படி தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறார்களோ போக போக தெரியும். நன்றி. சந்தோஷம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.